ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது சின்ன ஒரு கிளிப்பு என்னென்ன ஃபிஷஸ் வந்து இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்துனே எல்லாரும் ரொம்ப நன்றி. ஆனால் ஃபிஷ் அப்டேட் நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க. கப்பி ஃபிஷ் அப்டேட் நாளைக்கு பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, ஆனால் முடியலைங்க. ஸோ அதனால் டேரெக்டாக கடைக்கு அண்ணா சாப்பாடு மாதிரின்னு சொல்லிட்டு இதுக்கே டைம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கேப்பில் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு தான். நான் ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட மீனுக்கு பர்சனலாக கொடுக்குற ஃபுட்டு என்னன்னா ஸ்பைரல்லாம் கொடுப்பேன், ஃப்ளேக்ஸ் கொடுப்பேன், ஆப்டியம் ஃபுட்டு. ஸோ ஆப்டியம் ஃபுட்டு காமனாக எல்லா மீனும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, தண்ணியும் கலங்கப்படுத்தாது. ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு 4 months எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? நான் அந்த கடை வச்சு ஒரு 4 மாதம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கெயின் பண்ணது என்னென்னா, ஒரு கடை புதுசாக வச்சுருக்கோம் அப்படின்னா புதுசாக மீன் வாங்க வராங்க. என்ன ஃபுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்டியம் ஃபுட் ரெஃபர் பண்ணால் ஓகே, மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதைத்தான் அடுத்த டைம் வாங்குறாங்க, வேறு எந்த ஃபுட்டுமே இல்லை. அதே மாதிரி ஒருத்தங்க புதுசாக மீன் வாங்கும்போது இந்த ஃபுட்டை ரெஃபர் பண்ணோன்னா இந்த ஃபுட்டை தான் வாங்குறாங்க, வேறு எந்த ஃபுட்டுமே மக்கள் யாருமே இது பண்ணலாம். பட் அந்த விஷயத்தில் ஓரளவுக்கு நல்லது. பட் என்னென்னா அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன். என்னென்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபுட்டை யாராவது கேட்டாங்கன்னா இந்த ஃபுட்டை நான் கொடுக்கவே மாட்டேன். நிறைய பேர் நினச்சிருக்காங்க ப்ரோ இந்த ஃபுட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பச்சை சிவப்பு இருக்குங்க, அது ஃபுட்டு கொடுங்கண்ணா. அது வாங்க வந்தாலுமே ஆனால் கொஞ்சம் ஒரு ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நியூட்ரிஷன் கொஞ்சமாச்சும் கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆப்டியம் நான் ரெஃபர் பண்ணேன். ரொம்ப மீனுங்களுக்கு நல்லது. ஓகே, நிறைய பேர் ஒசாக்கா போடுறாங்க. ஓகே, ஒசாக்கா வந்து தண்ணி கலங்கப்படுத்துமே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீனுங்களுக்கு ஏற்ற வந்து ஆப்டியம் ஃபுட்டுங்க. நீங்கள் ஃப்ளோரான்லேருந்து அரோனா வந்து எல்லாத்துக்கும் போடலாம், எல்லாமே விரும்பி சாப்பிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா அதை தாண்டி சேர்றா வேறு ஃபுட்டு எதுக்கு இது கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்றையே போட்டுருக்கோம். என்ன தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடே டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருந்தால் வெறுத்துருவோம். அது மேலே சாப்பிட்றது அது மாதிரி தான் மீனுங்களுக்கும். எப்போயாவது ஸ்பைரல்லாம் கொடுக்கலாம், ட்ரை வார்ம்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஹைலி ப்ரோட்டீன்ஸ் கொடுக்கலாம். பட் அது எப்போயாவது கொடுங்க. காசு என்கிட்ட நிறையா இருக்குது ப்ரோ, நான் வந்து இருக்கலே காஸ்ட்லியான ஃபுட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க. நான் அவங்களுக்குலாம் சொல்கிறது என்னென்னா, நான் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க. ஸோ தண்ணியில் மோட்ரு போட்டு ஸோ எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பேங்க. அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு மீன் இறக்கும். ஸோ அந்த மாதிரி வரும். ஒன்றும் இல்லைங்க. ஸோ தண்ணியுமே மாற்ற மாட்டேன். தண்ணியே மாற்றாமல் பாருங்கள் எந்த அளவுக்கு கண்டிஷன் மோசம் இருக்கலே மோசமாக தண்ணி வச்சுருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மீனுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட இறக்காது. தண்ணி இத்தனைக்கும் அன்கண்டிஷன் லெவலில் இருக்குது. ஆனால் மீனுங்க எது நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்கும், எல்லாமே இருக்குது. எது கூட வந்து எதுவுமே வந்து மேலே வந்து வாயப்பழக்கல. ஓகேங்களா? ஸோ இது எந்த அளவுக்கு நான் தண்ணி தெளிவாக வச்சுருக்கேன். இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்காது. ஸோ இதுதாங்க மீனுங்களுக்கு வந்து காமனாக, அதாவது அதனுடைய சூழ்நிலை தகுந்த மாதிரி வளர்த்தணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மீனுங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தோம்னா கரெக்டாக இருந்தது. ஓகேங்களா? அதே மாதிரி நான் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். மீனுங்களுக்கு ரொம்ப கேர் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப கேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ அவங்க சாப்பிட்டாங்க ப்ரோ. ஸோ அதாவது மீனுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல், அது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மீனை வந்து ரொம்ப நான் தன்னோட சகோதரராக, ஸோ அந்த மாதிரி லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்டாக, ஸோ அந்த மாதிரி ஒரு மரியாதையாக அவர் வந்தாருங்க, அவர் காலையிலேருந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். என்னோட இதில் என்னென்னா டப்புன்னு சில பேர் இன்றைக்கி எனக்கு இருக்காங்க, ஒரு மீனை டக்குன்னு ஆகிடும் ப்ரோ அது வேறு சாப்பிடவே மாட்டேங்குது ப்ரோ. என்ன ப்ரோ அப்படின்னா, எப்போ ஃபீடிங் கொடுத்தேன், நைட்டு தான் ப்ரோ கொடுத்தேன், காலையில் மீன் ஃபுட்டு போட்டால் சாப்பிட மாட்டேங்குது ப்ரோ அப்படின்பாங்க. என்னன்னா அது ஒரு ஸ்டேஜ் போது என்னன்னா நைட்டு ஃபுட்டை போட்டு காலையில் சாப்பிட மாட்டேங்குது என்னடா சொல்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப கேர் பண்ணுறது. ரொம்ப கேர் பண்ணிட்டா அளவுக்கு மிஞ்சலாம் அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி. நீங்கள் ஓவர் கேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனை வந்து கொள்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். இப்படி நிறைய பேர் கேர் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, இருக்கலே காஸ்ட்லியான ஃபுட்டுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நியூட்ரிஷனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபேட் கண்டென்ட் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனுங்களுக்கு அந்த உணவே டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கும்போது, நீ டெய்லியுமே சிக்கன் மட்டன் மட்டும் சாப்பிட்றா அப்படின்னு சொன்னால் நம்ம பாடி என்னத்துக்கு ஆகும். அதே மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீன் இறக்குங்க. ஸோ அதையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி மீனுங்களுக்கு பீட்டா ஃபிஷ், நிறைய பேர் பீட்டா கப்பி அதை தான் வளர்த்துறீங்க. பீட்டா ஃபிஷ்க்கு என்ன ப்ரோ க்ரோத் அப்படின்னா, என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லுவோன்னா, பீட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பீட்டா ஃபுட் நல்லது, ரொம்ப நல்லது. ராயல் பீட்டாவா சாம்பியனா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு கொஸ்டின் வரும். என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு இது சொல்லுவேன். சாம்பியன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? சாம்பியன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று, நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போடணும் ப்ரோ, இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடணும் ப்ரோ, எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே குட்டி போடணும், அந்த மாதிரி இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லெவல் க்ரோத் கூட பண்ணணும்னு தயாராக இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், சின்னதுலேருந்து வளர்த்தி பாருங்களேன். எந்த மீனுக்குமே எந்த பார்த்தீங்கன்னா டிசீஸு ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. சின்னதுலேருந்து வளர்த்தும் போது அது க்ரோத்தே வேறு, பெருசாக வாங்கிட்டு போய் வளர்த்தும் போது அது க்ரோத்தே வேறங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த சைஸு கப்பி வந்து நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் கொடுப்பேன், ரெஃபர் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வாங்குவாங்க ப்ரோ, இந்த கிளைமேட்டு தாங்கலை ப்ரோ. ஸோ அப்படிங்கிற ஒரு பதில் எல்லாத்துட்டையும் வரும். ஏன்னா
சின்னதுலேருந்து வரைக்கும் வளர்த்தும் போது அதனுடைய அந்த சூழலை உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை அதை இதுலையோட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு மீன் குட்டி போட்டிருக்கோம், அந்த மீனை பெருசுப்படுத்தி வளர்த்தி பாருங்களேன். அந்த மீனுக்கு எக்காரணத்தை கொண்டு நீங்கள் சூழலை மாற்றாத வரைக்கும் மீன் இறக்கவே இருக்காது. ஸோ அது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. நானும் அது மாதிரிலாம் இருந்து வந்தாங்க. நான் இன்றைக்கி எத்தனையோ மீன் வளர்த்திருக்கேன். இன்றைக்கி சொல்கிறேன், என்னோடய ஸ்டார்டிங் குட்டி போட்டு வளர்ந்த மீனுங்களாம் வந்ததுன்னா எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. எந்த ஒரு டிசீஸு எதுனாலும் மழையோ புயலோ வெயிலோ எதுனாலும் வந்ததுன்னா மீன் அவ்வளோ சீக்கிரம் இதாகாது. அதுவே நம்ம புதுசாக ஒரு பெரிய மீன் ப்ரீடிங்க்கு வாங்குவோம், அது பார்த்தா இதாகும். ஓகேங்களா? இன்றைக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் குட்டி போடுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இல்லை, ஸோ அதுவும் கையிலும் இல்லை. அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே குட்டி போடலாம் மனசு விடாங்க, குட்டி போடுங்க. எனக்குலாம் நான் ஸ்டார்டிங் லவ் பேர்ட்ஸ் வளர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷம் முட்டையே போடலைங்க. அதுக்கப்புறம் நான் வேணான்னு சொன்னாலும் முட்டை ஒரு 45 நாளைக்கு இருக்கா முட்டை பொரிஞ்சு அது 6 முட்டை வைக்கும், 5 குஞ்சு ஹேட்ச் ஆகிட்டே இருக்கும். ரெகுலராக ஹேட்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படியே எனக்குன்னா வேணாம் தினசெலவு ஊர்பட்டதாகும். நான் குட்டி வேணான்னு நினச்சா தான் குட்டி போடும். அந்த மாதிரி தாங்க. நீங்கள் ஒன்று இன்றைக்கி வேணாம்னு நினைப்பீங்க, அது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது போகும். பட் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், பொறுமையாக குட்டி போடும். எடுத்த உடனே வீட்டுக்கு கவர்லேயே குட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் முடியாத காரியம். ஸோ அதையும் பண்ணுங்க. மீனுக்கு இந்த இது செய்யுங்க போதும். ரொம்ப கேரிங்கும் அவசியம் இல்லை, கேர் பண்ணாமே இருக்காதிங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு அதுங்களோட சூழ்நிலையில் எப்படி வளர்த்தணுமோ அப்படி வளர்த்துக்க நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், லைஃப் பிளான்ட் வந்து போட்டு வைக்கணும்னு எனக்கு ஆசை தான். பட் என்னென்னா இந்த சூழ்நிலை கிடையாது. இங்கெல்லாம் லைஃப் பிளான்ட் வச்சா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கிறது இல்லை. ஸோ மோட்டரில் ஏதோ இதாகும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பிளான்ட் எதுவுமே செட் பண்ணல. அவுட்டோருங்கிறப்ப நான் லைஃப் பிளான்ட் நல்லா போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட்டோ எதுனாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சஜஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.